எனக்கு தோக்கிற பிள்ளைங்களை பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளைய பிடிக்கும்னு நினைக்காத. ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளையையும் பிடிக்காது, தோக்கிற பிள்ளையும் பிடிக்காது. ஃபஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கிற பிள்ளை பிடிக்கும். என் கிளாஸில் ஒன்று 98 வாங்கிட்டு அழுவுது, இன்னொன்று பக்கத்தில் 2 சிரிக்குது. இவளுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தெரியல. 2 என் கிளாஸில் தான் இருக்குது. இது அழுதுட்டு சொல்லுது, 98 வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா அடிப்பா. கேட்க எல்லாம் அது சொல்லுது, ஏய் லூஸு, எதுக்கு அழுவுற? 2 மார்க் தானே, என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. என்ன பண்ணுவீங்க? இதை வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவுகளுக்கு உட்படுகிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், என் இளைய சமுதாயமே, கீழே விழுவது அல்ல தோல்வி, எழ மறுப்பது தான் தோல்வி. கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்துருக்கியா, கீழே விழுந்துருவாங்க, நாக் அவுட்டு, ஒன்றும் தெரியாது. மறுபடியும் ரெஃப்ரி வந்து சொல்வார், 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கை. அப்போவா எழுந்திருக்கலனா தான் மரணம். விழுந்தே கிடப்பது தான். எழு, வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில். நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உனக்கு முன்னாலே செய்ய ஆரம்பிச்சுட்டான். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல இல்லை, உன் வீட்டில் இல்லை. தயவு செஞ்சு பார்த்துக்க. வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும். நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னருக்கு அழிவு உண்டாகுமோ. நியாயமான நீதியான எண்ணம் படைத்து இந்த 8 குணங்களையும் படைத்திருக்கின்றவன் தான் என்று சொல்கிறான். நான் இதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எனக்கு மகாபாரதம், ராமாயணம், தேவார திருப்பாசுரங்கள், பைபிள், குரான் எல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தோடு படிப்பேன். என்னமோ ஒரு விஷயம் சொல்லுது, இத்தனை கோடி மக்களை வசீகரிக்கிறது. ஒன்றை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, எனக்கு நான் சமீபத்தில் அந்த விஷயம் என் மனசில் வந்தது, உங்கள்கிட்ட கடத்திரணுங்கிற ஆசையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை ராமாயணத்தில் 4 அண்ணன் தம்பிங்க இல்லப்பா, அப்படிதானே? சரியா சொல்றேனா? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். எனக்கு இந்த 3 பேர் பற்றி தெரியும், நிறைய படிச்சிருக்கேன். சத்ருக்னன் பற்றி படிக்கவே இல்லைப்பா நான். 12,000 பாட்டிலே சத்ருக்னன் இல்லை, சும்மா அங்கங்க வருது, ஒரு வார்த்தை வருது. சத்ருக்னன் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். சத்ருனா பகை, க்னன் என்றால் அழித்தவன், பகை அழித்தவன். ஆனால் அவன் எந்த போர்லையும் ஈடுபட்டதா சரித்திரம் இல்லை. அப்படி என்றால் சத்ருக்னன் என்பதற்கான பொருள் என்ன என்ற வியாக்கியானம் கேட்டபொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நான் அப்படியே கடத்தி விட்டு போகிறேன், ஆசீர்வாதம் கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்ருக்னனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? பரதனுக்கு நிழலா இருக்கணுங்கிறது அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம். அதான் நோக்கம். சரி, பரதன் என்ன மாதிரி இருப்பான்? சுமாரா. ராமன் வந்து நர்த்தகி நட்ராஜ் மாதிரி சூப்பராக இருப்பான். ஏன் கூட இருக்கணுமா, அவங்க கூட இருக்கணும்னா அவங்களுடைய சௌந்தரியம் நம்மளை வசீகரிச்சிடும். சரியா? ராமனுடைய சௌந்தரியம் பயங்கரமாக இருக்குமாங்க, வசீகரிக்குமா, அப்படி வசீகரிக்குமா அந்த சௌந்தரியம். ஆனால் அந்த சௌந்தரியத்தை பக்கத்தில் நீ போயிட்டனா நீ உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு விடுபட்டு போயிடும். நீ பரதனோட இருக்க முடியாது. சத்ருக்னன் இந்த உலகமே, இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆன்மாக்களும் போய் மண்டியிடக்கூடிய ராமன் என்கின்ற சௌந்தரியம் என்பது தன் வாழ்க்கைக்கு பகை என்பதனால் அதை வென்றவன் என்பதற்காக அவனுக்கு சத்ருக்னன்னு பேர். எல்லாருக்கும் நல்லவங்க தான். அமுதால் செய்த நஞ்சு சில பேருக்கு தான் அது அமுது, பல பேருக்கு நஞ்சு. அமுதம் என்றால் நீ சாப்பிடலாம், நஞ்சு என்றால் சீதை ராமனுக்குத்தான் அமுது, ராவணனுக்கு நஞ்சு. அதனால்தான் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோங்கிற மண்டோதரி.
நம் பிறப்பினுடைய நோக்கை, நம்முடைய இலக்கை அழிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சத்ரு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படி சொல்றேன். பகவத்கீதை நிறைய இருக்கு. நான் நேற்று கூட உபநிஷதங்களை வாங்கிட்டு போனேன். நிறைய இருக்கு. ரிக்யஜுர் சாமம் அதர்வனம் எல்லாம் போட்டு 10 உபநிஷதங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புத்தகம், பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய புக்கு எடுத்துகிட்டு போனேன். சூப்பராக இருக்கும். ஏதாவது செய்தி இருக்கும், படிக்கலாம். பைபிள் திருவிவிலியம் இப்பொழுது மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. முதல் ஆறுமுக நாவலரிலிருந்து மாறுபட்டு சில வார்த்தைகளை அவர்கள் சரி செய்து இப்பொழுது வெளியிட்டு இருக்கிறார்கள். குரான் பிரமாதமாக வந்திருக்கு. வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் யோசித்தேன். கிருஷ்ணன் இருக்கான்ல, கிருஷ்ணன் அவன் பகவத்கீதை சொன்னதா பதிவாக இருக்கு இல்லையா? யாருக்கு சொன்னான்? யாருக்கு சொன்னான்? அர்ஜுனனுக்கு சொன்னான். அப்படியா? அர்ஜுனன் மட்டும்தான் அதை கேட்டானா? வேற யாரும் கேட்கலையா? காதலியா சொன்னான்? இல்ல, போர்க்களத்தில் நின்று சொல்றான். சரி, பின்னால அவனுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்து 2 பேர் மகாபாரதத்தில் பகவான் சொன்ன பகவத்கீதையை 2 பேர் கேட்டாங்க. ஒன்று சஞ்சயன், இன்னும் ஒன்று திருதராஷ்டிரன். சஞ்சயன் அப்படியே பார்த்து சொல்றான், சொன்னது அப்படியே திருதராஷ்டிரன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், சொன்னது ஒரே பொருள் தான். அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராஷ்டிரனுக்கு புரிந்ததா? எல்லா சொல்லும் எல்லோருக்கும் புரிந்து விடுவதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி மிக நல்ல நேரங்களாக, நல்ல விஷயங்களாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்முடைய அலர்ட்னஸ் தான் தரும். நாம அலர்ட்டா இருக்கணும். நம்முடைய அலர்ட் இருக்குதா? இப்ப குழந்தைகள் இருக்கிறீர்கள். நான் இங்க என்ன தெரியுமா வியப்பா பார்க்குறேன்? இந்த 45வது புத்தக திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை சொல்றேன். நானும் நிறைய பல காலமா வரேன். பேண்டமிக் பீரியடுங்க. பேண்டமிக் பீரியட் முடிச்சு வந்திருக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவை நடத்துகின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். காய்ச்சலில் படுத்து எழுந்து வந்த மகனையோ மகளையோ அரவணைக்கின்ற தாய் தந்தையரை போல் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியில், புத்தக காட்சியில் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். வயது முதிர்ந்த ஒரு 90 வயது கிழவரையும் பார்த்தேன். அரும்பு மீசை, கையில் இவ்வளோ புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு இளைஞர் நடந்து வரான். அதையும் பார்த்தேன். நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படலாம் சார். புத்தகம் வாசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக சமூகத்தில் வன்முறையும் குற்றங்களும் குறைந்து கொண்டே வரும். அற்புதமான விஷயம் அது. நான் இன்றைக்கு நிறைய குழந்தைகளை பார்த்தேன். இளைஞர்கள் எல்லாம் புத்தகத்தை அப்படி அடுக்கி வச்சுக்கிட்டு, இந்த மிட்டாயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போறாங்களா, அப்படி ஆசையாக நடந்து போகிற குழந்தைகளை பார்த்தேன். வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், பெண்கள், எத்தனை பெண்கள் அப்படி நின்று புத்தகம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வயது, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கணக்கு தான். இப்போ வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த வயதானவர்களை நம்ம ஒன்றும் குறையா மதிப்பிடுறது இல்லை. சின்ன குழந்தைகளை தூக்கி கொண்டாட வேண்டியதும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்திற்கு அவர்கள் சரியாக சிந்திக்கிறார்களா என்பதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். 65 வயசு ஆண் ஒருத்தர் கேவலமாக நடந்துக்கிட்டார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா 65 வயசாச்சு இப்படி நடந்துக்கிறீங்களே? அவன் பதில் பாருங்க சொன்னது, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. அப்படிதானே? எல்லாமே வந்துருமா? வயசானதுனால எல்லா நன்மைகளும் வந்து அப்படி இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் நம்மை எப்படியேனும் தாழ்த்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும். அதிலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான். மார்டின் நவரத்ன லோவான்னு ஒரு அம்மா இருக்கு, தெரியுமா யாருக்காவது? தெரியும். ஸ்டெஃபி கிராஃபர் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டெஃபி கிராஃபனுடைய ஃபேன்ஸ் தான். மார்டின் நவரத்ன லோவா யாருக்கும் பிடிக்காது. அதுக்கான அரசியல் நமக்கு தெரியும். அந்த அம்மா அழகாக இருக்கும். அந்த மார்டினை ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா, ஆடும்போது டென்னிஸ் இந்த இடத்துல ஒரு சவுண்டு கொடுக்குங்க, அது அப்படின்னும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கிறேன், அவங்க இருமிக்கிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த ஸ்டெஃபி கிராஃபர் தோக்கிறதுக்காகவே இந்த அம்மா இப்படி பண்ணுது இப்படின்ட்டுலாம் நான் கோச்சிக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக பார்ப்பேன் அந்த மேட்சஸ். இப்போ சமீபத்தில் அந்த அம்மாவுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டியை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன வார்த்தை பாருங்க, என்ன 43 வயசாகிடுச்சு,
இப்போவும் பேட் போட்டால் அப்படி ராக்கெட் மாதிரி வருது. அதுக்கு ராக்கெட்னு பேருங்க. அந்த பேட்டுக்கு மட்டும்தான் ராக்கெட்னு பேர். நான் இப்போ பார்த்தேன், என் பையன் சொன்னான், பிளேலிஸ்ட்டுன்னு போட்டால் லதா மங்கேஷ்கர் பிளேலிஸ்ட்டுன்னு வருது, ஏஆர் ரஹ்மான் பிளேலிஸ்ட்டுன்னு வருது, சரியா? இளையராஜா பிளேலிஸ்ட்டுன்னு வருது, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸுன்னு வருதுங்க. போதையாம் அவனுடைய பாட்டு, ட்ரக்ஸ்ன்னு வருது சார், அவ்வளோ போதையாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், எது அவர்களை எல்லாம் இப்படி இயக்குகிறது? எது இந்த ஃபயர் இருக்கே? ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு சமையல் செய்கிறாங்க, ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, அப்படி ஃபயர் இருக்குது அவங்கக்கிட்ட. மற்றவங்க எல்லாம் கன்சியூமர்ஸாக தானே இருக்கிறோம். அது என்ன ஃபயர்? அது எப்படி நான் உங்ககிட்ட கடத்துறது? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், வி ஆர் ஆல் யூனிக். 600 கோடி மக்கள்லையும் உங்ககிட்ட தான் இந்த தலைமுடி உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் தலைமுடி, உங்கள் கண்ணு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அது அடுத்தவங்ககிட்ட இல்லை. எல்லாம் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் யூனிக். இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதில்லை. we are all unique people. இப்போ மார்ட்டின் நவரத்னம் உங்ககிட்ட கேட்குறாரு, 43 வயசாயிருச்சு உனக்கு, தோக்க மாட்டேங்கிற, பெரிய பெரிய இதெல்லாம் ஜெயிக்கிற, என்ன மேட்டர்னா உடனே அந்த அம்மா தந்த பதில் தாங்க உங்க எல்லாருக்குமே அந்த கல்லை வைரமணி ஆக்கின்ற அற்புதமான சொல். அவ சொல்றா, நான் என்னுடைய கோர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது, என் கையில நான் ராக்கெட் எடுக்கும் போது, என்னை நோக்கி பாய்ந்து வரும் பந்திடத்தில் என் வயதை நான் சொல்வதில்லை. அவ்வளவுதான். என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இது கிடையாதுங்க. இந்த லிமிட்டேஷன் கிடையாது. என்னுடைய கோர்ட் அப்படிங்கிறது இந்த கண்ணின் ஓரத்திற்கும் இந்த கண்ணின் ஓரத்திற்கும் மத்தியில் தான் இருக்கிறதுங்கிறான். என்ன கான்சென்ட்ரேஷன் அது! நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்த போல் வால்ட் இருக்குல்ல, உயரம் தாண்டுதல், கையில் அவன் அந்த அந்த கொம்பை கொண்டு வருவான், கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு காலை அப்படியே அடிச்சுட்டு இப்படி பார்ப்பான் பாருங்க. அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணுங்க அந்த காட்சிங்கிற, நான் ஃப்ரீஸ் பண்ணி கிராஃப் போடுங்க. உயரம் தாண்டுதல்ல அவன் வந்து அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை தாண்டினா போதுங்க, கம்பி வைக்க மாட்டாங்க. அவனுடைய ஐயில் இருக்கக்கூடிய அந்த எல்லையை காத்துல அவன் கோடு கிழிப்பாங்க. அவன் கம்பியில கிழிக்க மாட்டான், காத்துல கோடு கிழிப்பான் அவன். உசேன் போல்ட்ல ஓடுறாரு. உசேன் போல்ட் கடைசியா ஓடி வந்த அந்த காட்சியை, அந்த வேர்ல்டு ரெக்கார்டை போட்டு பாருங்க. அவன் கண்ணு எதை பார்க்குதுன்ட்டு. நாமெல்லாம் யாரை பார்ப்போம் தெரியுமா? என்னை விட இன்னொருத்தங்க நல்லா பேசிடக்கூடாது, என்னை விட யாரும் நல்லா புகழ் பெற்றக்கூடாது, என்னை விட யாரும் படிச்சிடக்கூடாது, என்னை விட யாரும் சம்பாதிச்சிடக்கூடாது, பக்கத்தில் தான் பார்க்கறது. உசேன் போல்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கு காரணம் அவன் பக்கத்தில் பார்க்க மாட்டான், அவன் டைம் போர்டை பார்ப்பான். டைம் போர்டு 9 செகண்ட்க்கு உள்ளே ஓடணும், அவ்வளோதான். இதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. இவங்க எல்லாருமே ஓட மாட்டாங்கன்னு தெரியும், இவனெல்லாம் பார்க்க மாட்டான். டைம் போர்டை பார்த்துட்டு ஓடுறவன் உசேன் போல்ட். நம்ம கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும்ங்கிறது, நான் என்ன வேலை செய்கிறேனோ அந்த வேலையில என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அவ சொல்றா, இதுக்கும் தாங்க என் கோர்ட்டு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னால் நான் சிலாகித்து போனேன். நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அளவு உண்டு. நீங்க டூப்ளெக்ஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க வந்து பிளாட்ல இருந்துக்கோங்க, நீங்க பங்களால இருந்துக்கோங்க, நீங்க இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருந்துக்கோங்க, நீங்க எங்க வேணாலும் இருந்துக்கோங்க, அந்த இருப்பிற்கு ஒரு அளவு இருக்கு. புத்தி இருக்குல்ல, அதுக்கு அளவே கிடையாதுங்க. அந்த ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க. அது பாத்திரம், மிகப்பெரிய பாத்திரம். அது மனதை அவ்வளவு விரிவாக வைத்துக் கொள்ளுகின்றவர்கள் வைரமாக ஜொலிக்கிறார்கள். அங்கே குப்பைகளை கொட்டி கொள்ளக்கூடாது. கிளியரா இருக்கணும், அந்த இடம் கிளியரா இருக்கணும். இப்படி சொல்கிறேன் என் அருமை தோழமைகளே, என் உறவுகளே, ட்ரீம் பிக். பெருசா யோசிங்க. ஸ்மால் ஏம் இஸ் அ கிரைம். ஏபிஜே, எனக்கு ஏபிஜே ரொம்ப பிடிக்கும். கலாம், அரசியல்லாம் விட்டுருங்க, அவரை பற்றி எந்த அரசியலையும் நான் பேசுவதில்லை. அவரை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் தெரியுமா? அவர் ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாருங்க. ஒருத்தங்கன்னா அப்படி தாங்க இருக்கணும். ஒவ்வொரு முல்லை பதிப்பகத்துலேருந்து வந்திருக்காங்க, குமரன் பதிப்பகத்துலேருந்து இருக்கிறாங்க, அலையன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஐந்தினை இருக்குது, எமரால்டு இருக்குது, சந்தியா இருக்குது, பாரதி புத்தகாலயம் இருக்குது, பாரதி இருக்குது, ஆனந்த விகடன் இருக்குது, அக்கச்சக்கமாக கிடக்குது. என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள்? அவங்களுடைய உலகம் எவ்வளவு பெரியது!
அவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள்கிட்ட துணிச்சலா ஒரு விஷயத்தை சொல்றேன் நான். நீங்கள் இந்த புத்தகம் வாங்குனீங்களா? போய் காசு கொடுத்து வாங்குனீங்க தானே? காசு கொடுத்தானே வாங்குனீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பர்வீன் சுல்தான் நான் சொல்கிறேன், மனசில் எழுதி வச்சுக்கோங்க. எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் எவராலும் காசு கொடுத்து வாங்கி விடவே முடியாது. நீங்கள் வாங்கியதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர புத்தகத்தை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படிங்க வாங்குவீங்க? 400 ரூபாயில் கிடச்சிருமா அந்த சிந்தனை? புத்தகத்தை ஏன் நேசிக்கிறோம்? சிந்தனைகளை நேசிப்பதனால். நம்மை உருவாக்குகின்ற அந்த கலாம் ஒரே விஷயம் சொன்னாருங்க, ஆக பெரிய நான் பட்ட சந்தோஷத்தின் ஆனந்தத்தினுடைய எல்லையை சொல்லிட்டு போனார். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆனந்தத்தினுடைய எல்லை சொல்றார். நான் தமிழ் படித்தவள், எனக்கு இந்த மொழிகளின் மீது இருக்கக்கூடிய அரசியலில் மிகுந்த கவனம் உண்டு. மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. ஆனந்த கோஷம் என்பார்கள், இது சமஸ்கிருத சொல்லது, உவகை. அது வேற வேற ஸ்டேட், அது மனநிலையே வேற. ஆனந்தமா இருக்கிறது வேற, மகிழ்ச்சியா இருக்கிறது வேற. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. இங்கிருந்து வரும், இன்வர்டு இல்லை, வெளியில வரும். ஆனந்தமானேன்றாருங்க அவரு. அந்த ரெக்கார்டிங்ல சொல்றாரு, நான் ஆனந்தமாக இருந்தேன். என்ன பண்ணீங்க? நான் ஏவுகணையை விட்டேன், அக்கினி விட்டேன், உலகத்தில் அணு ஆயுதத்தை தயார் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் என் டீம் ஒர்க்கு, அதெல்லாம் இந்தியாவை காப்பாற்றுற ஒரு முயற்சி தான், அறிவியல் முயற்சி தான். ஆனால் அப்போது அதெல்லாம் அழிவுங்க. என் மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலிங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க அந்த வீடியோவில். உனக்கு எது மகிழ்ச்சியாக கொடுத்தேன்? என் ஃப்ரெண்டு ஒரு நாள் என்னை கூப்பிட்டான், நான் போனேன். கலாம் எப்படி 125, மற்றதெல்லாம் 36 40 தாங்க, இது 125 அளவு நம்ம ஏவுகணை. 125 விட்ட, மற்றதெல்லாம் 34 36, ரஷ்யாவில் 36 48, அவ்வளோதான். இது 125 நம்முடைய ஏவுகணை. 125 அந்த கெப்பாசிட்டிக்கான விஷயத்தை எப்படிப்பா போட்ட அப்படின்னு உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாராம், அதை நான் பயன்படுத்தின உலோகம் இருக்குல்ல, அந்த உலோகம் லைட் வெயிட்டான உலோகம். அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் சேட்டலைட் வச்சு அனுப்பலாம். அது போட்ட உடனே அவர்கிட்ட சொல்கிறார், அந்த உலோகம் ரொம்ப மெட்டீரியல், ரொம்ப தின்னான மெட்டீரியல், இதுக்காக ஏதாவது ஒன்று செய் அப்படின்னு சொல்லி இதாங்க சிந்தனை. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு போலியோ அட்டாக் ஆகியிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இல்லத்தில் கொண்டு போய் விட்டாராம். இப்போ நானும் நீங்கள் நடக்கிறோம், நர்த்தகி ஆடுகிறார், நான் நின்று பேசுகிறேன், நமக்கு கால்கள் உண்டு. கால்கள் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலியானது. நீங்கள் செருப்பு போட்டிருக்கிறீங்களா, அந்த செருப்பு 300 கிராமுக்கு மேலே அந்த 2 செருப்பும் போட முடியாதுங்க உங்களால். 1 கிலோ ஷூ போட்டுருவீங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ வெயிட் அவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி விலை. ரொம்ப லைட் வெயிட்டான ஷூ தான் அதிக விலை. அவர் சொன்னார், நீ பார்த்துருக்கிறியா இந்த பையனுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கேலிபர் ஷூ, அந்த ஷூ 3.5 கிலோ. அதனால் அந்த குழந்தைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்படி நடக்காது, இப்படி எடுத்துகிட்டு தான் நடக்கும். ஏன்னா வெயிட், இடுப்பில் வெயிட் இருக்க தாங்க முடியாது, அதை அப்படி தாங்கிட்டு நடப்பாங்க. அதை பார்த்து இதுக்கு ஏதாவது செய் அப்படின்னு போயிட்டாரான். நான் உட்காந்து அந்த ஏவுகணை செய்த அந்த மெட்டலில் 300 கிராமுக்கு நான் கேலிபர் ஷூ செய்தேன், 300 கிராம்ஸ். அந்த குழந்தைகள் அதை போட்டுட்டு நடக்கிறதோ ஓடுறதோ சைக்கிள் ஓட்டுறதோ நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் நான் ஏவுகணைகள் தயாரித்ததை விட அதிகமான சந்தோஷத்தை அடைந்தேன் என்று சொன்னார். அப்போ எனக்கு அவர் வைரமாக தெரிஞ்சாருங்க. இந்த சமூகத்திற்கு நாம் எதை தருகிறோம், நம்மை நாம் எப்படி பார்த்து கொள்கிறோம். நான் எப்போவுமே சொல்கிறேன், ஒரு யோகா டீச்சர்கிட்ட யோகா கற்றுக்கிற ஒருத்தன் சொன்னான், குருவே உங்களிடத்தில் நான் யோகா கற்றுக்கொள்கிறேன், நான் சந்தோஷமாக இருப்பேனா? குருநாதர் சொன்னார், நீ யோகா கற்றுக்கொண்டால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார். நீ டார்ச்சர் பண்ண மாட்ட அடுத்தவங்களை, நீ அமைதியாக இருப்ப. என் சிந்தனை என்ன ஆகும், என் புத்தி என்ன ஆகும், என் அறிவு என்ன ஆகும் என்றால், இது வைரமானால் அது ஜொலிக்கின்ற அந்த வெளிச்சத்தில் இந்த உலகம் வெளிச்சமாகும். அதனால் கல்லை வைரமணி ஆக்குவோம். கவனமாக